தங்கச்சிக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நீ இந்த வீட்டில் இருந்து அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மயில் உன்னை பார்க்கும்போது அந்த மாணிக்கம் சொல்லும்போது, என்னை பார்த்து உங்களுக்கு என்னப்பா கஷ்டம், நீங்கள் 2 பேரும் தான் யாரை பற்றியும் கவலைப்படாதீங்களாச்சே அப்படின்னு சொல்ல, ஏண்டி இப்படி உங்கள் அப்பா கிட்டே இப்படி பேசிக்கிட்டு இருக்க, உன்னை பற்றி கவலை இல்லாமல நானும் உங்கள் அப்பாவும் கிடக்குறோம், உனக்கு இனி உன் வாழ்க்கையை நினச்சி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசனை பண்ணிகிட்டு இருக்கோன்னு சொல்லும்போது, மயில் எதுவுமே பேசாமல் எனக்கு வேலைக்கு டைம் ஆகிடுச்சு நான் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போக பார்த்தியாயா, நாம் அவள் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டு பேசுகிறோம், அவள் எந்த கவலையும் இல்லாமல் இங்கே சாதாரணமாக கிளம்பி வெளியே போயிட்டுருக்கான்னு சொல்ல, வீடு மயிலு நம்ம பொண்ணு நம்ம வீட்டுக்கு தானே வருவா, அவகிட்ட பேசி சமாதானப்படுத்துவோம், அப்புறம் நம்ம சம்மந்தி சொன்ன விஷயத்தையும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லும்போது, அவசரப்பட்டுன்னு எதுவும் சொல்ல வேண்டாம், சம்மந்திக்கிட்ட இப்போ தான் காலையில் ஃபோனில் பேசினேன், அவரே எங்கள் நம்ம தங்கமயில பார்த்து பேசுகிறேன்னு சொல்லியிருக்காருன்னு இங்கே சக்திவேலை பற்றி பாக்கியம் மாணிக்கத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்க, சரின்னு இங்கே வீட்டில் அமைதியாக இருக்காங்க. இங்கேருந்து போயிட்டுருக்காங்க தன்னுடைய வேலையை பார்க்கணும் அப்படின்றதுக்காக. அப்போ தான் வழியில் சக்திவேலையும் பார்க்குறாங்க. சக்திவேல் கார்லேருந்து இறங்கி இங்கே தங்கமயில் பக்கத்தில் வர தங்கமயிலும் நிற்கிறாங்க. அந்த இடத்துல தான் இங்கே சரவணன் வந்துட்டு, என்ன இது இப்போ எதுக்கு இங்கே தங்கமேலும் இங்கே சக்திவேலும் பார்த்துக்கிறாங்க, இவங்க மூஞ்சில எல்லாம் முழிக்கக்கூடாதுன்னு தான் நானே நினச்சிட்டு இருந்தேன், வீட்டுக்கு முன்னாடி வீட்டுக்கு எதிர்த்த வீட்லேயே இப்படி அந்த குடும்பத்தோட தொந்தரவு வந்துடுச்சுன்னு நினச்சி கவலைப்பட்டு இருந்தா ரோட்டில் போகும்போது கூட இதுங்க முகத்தில் தான் முழிக்க வேண்டியதாக இருக்குது, என்ன கருமண்டா இது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே சரவணன் ரொம்ப கோபத்தோட அங்கே வண்டி ஓரம் கட்டி நிறுத்திட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த மரத்து ஓரமாக மரத்து பின்னாடி இங்கே சரவணன் நிற்க, இந்த பக்கமாக காரில் வந்து இறங்குற எங்கள் சக்திவேலும் கூடவே இன்னொரு ஆளும் வந்து இறங்குறாங்க. அங்கே தங்கமயிலும் நிற்கிறாங்க. என்னம்மா இப்படி தனியாக நடந்து போயிட்டுருக்க, சொல்லியிருந்தா நானே கார் ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருந்திருப்பேன்ல, நீ வேற இப்போது மாசமாக இருக்க அதனால தாம்மா சொன்னேன்னு சொல்லும்போது, இல்லை பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. என்ன எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, பரவாயில்ல நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லும்போது, வேலைக்கா போகிறேன், ஆமாம் இந்த நேரத்தில் இந்த மாதிரி வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு கஷ்டப்படணுமா என்ன, உனக்கு ஏன் இந்த இனி தலையெழுத்தலாம், அதான் உன் தங்கச்சியை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, மாதம் மாதம் உங்கள் வீட்டு செலவுக்கு எவ்வளோ பணம் ஆகுமோ அது எல்லாத்தையும் நானே கொடுத்துட்றேன், அது போக உன்னுடைய மருத்துவ செலவு உன் குழந்தை பெற்றுக்க போகிற செலவுன்னு எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன், ஏன்னா உன் வீட்டு பொண்ணு என் வீட்டுக்கு வாழ வந்துட்டாங்களா அதனால தான் சொல்கிறேன்னு சக்திவேல் சொல்ல, இல்லை அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம் என்னை நானே பார்த்துப்பா அப்படின்னு தங்கமேல் சொல்லும்போது, அதை கேட்ட எங்கள் சக்திவேல், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலான்ட்டாமா வழியில் பார்த்து பேசலான்னு வந்தேன்னு சொல்லும்போது, சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அந்த சரவணன் பைய கூட நீ இனிமேல் சேர்ந்து வாழ போகிறதில்ல, அந்த சரவணன் பையலும் உன்னை ஏற்றுக்க போகிறதில்ல, எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, எல்லாம் முடிஞ்சும் படிச்சு இதுக்கு மேலே நீங்கள் ஒன்றா சேர்ந்து வாழுவீங்கன்ற நம்பிக்கை இல்லாததுனால தான், அந்த குடும்பத்தோடு உங்களுக்கு இருந்த தொடர்பு கட்டானதுனால தான் இப்போ நாங்கள் இங்கே உங்கள் வீட்டு பொண்ணு சுடரே கல்யாணம் பண்ணி என் பையனுக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த வீட்டு உறவு இன்னும் கட்டாகலையே, அந்த வீட்டோட வாரிசை நான் சுமந்துக்கிட்டு இருக்கல, அது உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இப்போ யாருமா பார்க்குறா, அதுவும் இல்லாமல் உன் வீட்டு வாரிசை நீ தான் வளர்க்கணும், அந்த வீட்டில் இருக்கவங்க வாய் தான் பேசுவாங்களே தவிர்த்து சைடில் எதுவும் இருக்காது, உன் குழந்தைய அவங்க எக்ஸ்ட்ரா சுமையாக தான் கருதுவாங்க, அப்படி இருக்கும்போது உன் குழந்தைய தூக்கிட்டு போய் பார்த்துப்பாங்க வளர்த்துப்பாங்கலாம் நீ நினைக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்ட எங்கள் தங்கமேல் எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க எங்கள் சரவணனுக்கு பயங்கர கோபம், கையை முறுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அவங்க என்ன தான் பேசுகிறாங்கன்னு சொல்கிறத கேட்டுக்கிட்டு அந்த சமயத்தில் தான் எங்கள் சக்திவேல் சொல்கிறாங்க, நீ சரவணன் பையன் கூட சேர்ந்து வாழ போகிறதில்ல, அவனும் ஏதோ வேறு பொண்ணு பின்னாடி சுற்றுறதான் நானும் கேள்விப்பட்டேன், அப்படியே சுற்றினாலும் அந்த வீட்டில் இருக்கவங்க கொஞ்ச நாள் கழித்து இந்த சரவணனுக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிடுவாங்க, நீ எத்தனை காலத்துக்கு நீ இப்படியே தனியாக இருக்க போகிற, உங்கள் அம்மாவும் அப்பாவும் உன்னை பற்றி ரொம்ப கவலைப்பட்டு பேசினாங்க, அதுவும் நம்ம சம்மந்தி விட்டாளுங்க இப்படியெல்லாம் கவலைப்படுறாங்களேன்னு எனக்கு வருத்தம் இருந்துச்சு, அதனால தான் நானே உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையே பார்த்துட்டேன், இதோ இந்த பையன்தான் என்னுடைய மில்லில் வேலை பார்க்குறவருடைய பையன்தான், ஆரம்பத்துலேருந்து இவனுடைய படிப்பு செலவுலேருந்து எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கிட்டேன், இப்போ நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கான், அதுவும் இல்லாமல் இவருடைய முதல் சம்சாரம் விபத்தில் இறந்துட்டாங்க, ஒரு குழந்தை இருக்குது, நீ இவரை 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணிக்கலாம், ஏன்னா நீயும் ஏற்கனவே இங்கே கல்யாணம் ஆகி இங்கே குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கேன், அதனால தான் சொல்கிறேன், இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், உனக்கு 2 குழந்தைங்க, ஒரு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் 2 குழந்தைய சேர்த்தே பார்த்துக்கலாம், இந்த விஷயத்தை பற்றி உங்கள் அம்மாவும் அப்பாவும் உங்ககிட்ட சொல்கிறதா சொன்னாங்க, அவங்களுக்கு இதில் பரிபூர்ண சம்மதம், நீ மட்டும் சம்மதிச்சிட்டேன்னா போதும், இப்போவே தட்டு மாற்றிக்கலாம், வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி சக்திவேல் சொல்ல, இதை கேட்டு எங்கள் தங்கமேல் அதிர்ச்சியோட பார்க்குறாங்க.
ஏய் என்னடா பார்த்துட்டு இருக்க, நீ கட்டிக்க போகிற பொண்ணு தான், உன் குழந்தையும் உன்னையும் நல்லா பார்த்துப்பான், நீ கையை பிடிச்சு கூட்டிகிட்டு வா, காரில் ஏற்றி நம்மளே கொண்டு போய் விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட உடனேயே இங்கே தங்கமயில் வந்துட்டு செம்ம கோவத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தங்கமயில் கையையும் பிடிக்கவும் செய்கிறாங்க. இதை பார்த்து எங்கள் தங்கமயில் பயங்கர கோவப்பட்டு அவர் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறைய வர இதை பார்த்துட்டு இருக்க சக்திவேல் என்னம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் தங்கமயிலை பார்த்து கேட்க, ஏன் வாழ்க்கையில் முடிவெடுக்கிறதுக்கு உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்ததுன்னு சொல்லி கேட்க, சரவணனுக்கு கோவம் வந்தவங்க கையெல்லாம் அப்படியே கொஞ்சம் சாதுவாக செய்கிறாங்க. இங்கே தங்கமயில் கேட்குறாங்க, என் வாழ்க்கையை எனக்கு வாழ தெரியும், என் வாழ்க்கையில் முடிவெடுக்க நான் இருக்கேன், அதை விட்டுட்டு ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாமல் இப்படி கையை பிடிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா? சுடரை கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கீங்க, சுடரை அந்த வீட்டில் நீங்கள் சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்கள் பையன் எவ்வளோ கேடுகட்ட வேலை பார்த்துருக்கான்னு என்னை எல்லாருக்குமே தெரியும். என்னைய காரணம் காட்டி என் தங்கச்சி அந்த வீட்டுக்கும் உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதெல்லாம் போதும். இதுக்கு மேலே ஏன் விஷயத்தில் தலையிடறதுக்கான உரிமை உங்களுக்கு இல்லை. என்ன, நான் எப்படியாச்சும் சரவணன் மாமா கூட சேர்ந்து வாழ்ந்துருவேணுன்ற ஒரு பயத்தில், உங்கள் வீட்டோட மரியாதை போயிடுமோன்ற ஒரு பயத்தில் இப்படி அவசரமாக எனக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணணும்னு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்க உங்களுடைய இந்த எண்ணம் எனக்கு நல்லாவே புரியுது. நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் எதுவுமே நடக்காது. அந்த வீட்டுக்கு நான் வாழ போகிறது இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக சரவணன் மாமாவை ஈஸியாக மறந்துட்டு இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டு வாழ்வேன்னு மட்டும் நினைக்க வேண்டாம். இப்போ வரைக்கும் என் வாழ்க்கையும் சுடர் வாழ்க்கையும் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கானவே என் அம்மாவும் அப்பாவும் தான். அவங்க 2 பேரும் சரியாக இருந்திருந்தா இன்றைக்கி ஏன் எங்கள் வாழ்க்கை இப்படி இருக்க போகுது? அவங்க சரியாக இல்லாததுக்கு உங்கள் மேலே கோவப்பட்டு எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு அங்கே தங்கமயிலும் சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே சக்திவேல் வந்திருக்க அந்த பையன் முன்னாடி அவமானப்பட்டு நிற்க, ஏய் என்ன அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை, சுடரை அந்த வீட்டுக்கு நாங்கள் அனுப்பியிருக்கோம், அதோட நான் அதுக்காக மட்டும்தான் இவ்வளோ அமைதியாக போகிறேன், இல்லைனா நடக்கிறதே வேறன்னு சொல்லும்போது அங்கே நின்று அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எங்கள் சரவணன் கண்ணு கலங்கதான் செய்து. ஏன்னா தங்கமயில் மனசில் எவ்வளோ வலி வேதனைகள் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிறாங்க. தன் அம்மா அப்பாவால் தன் வாழ்க்கை இப்படி ஆனதை நினச்சி வருத்தப்படுறதை நினச்சி புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க. அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க இங்கே சரவணன் வந்துட்டு தங்கமயில் அந்த இடத்த விட்டு கோவமாக திட்டிட்டு போனதுக்கு பிறகு அவங்க 2 பேர் நிற்கிற இடத்துக்கு அதே இடத்துக்கு பக்கத்தில் வராங்க. இங்கே சரவணனை பார்த்த சக்திவேலுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. யோ என்னையா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீன்னு சட்டையை போய் பிடிக்க, ஏய் என்னாச்சு இப்போ இதுக்கு என் சட்டையை பிடிக்கிற, முதல்ல கையேடுறா அப்படின்னு கையை தட்டி விடவும் செய்ய, நீ பண்ண வேலைக்கு உன்னை கழுத்து நடிச்சு இதே இடத்துல கொண்டு போட்டு போக கூட நான் தயங்க மாட்டேன், போனா போகுதேன்னு விட்டுட்டு போகிறேன். அதுவும் இல்லாமல் என் வயிற்றில் வளர்கிற குழந்தைய எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க ஏற்றுக்க மாட்டாங்க பார்த்துக்க மாட்டாங்களா? உன்ன மாதிரியான ஆட்கள் வேணால் அதை சுமையாக பார்க்கலாம், ஆனால் அது ஏன் குழந்தை, என்னை அப்பான்னு கூப்பிடுற குழந்தை. அப்படி இருக்கும்போது என் குழந்தைய நான் எப்படியா விடுவேன்? அதுவும் எப்படி மயில் என் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டா ஊரில் இருக்கவங்க எல்லாரும் முறை மாதிரி கல்யாணம் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி உங்களை தப்பாக வேற பேசுவாங்களா? அதுக்காக தான் இப்படி தங்கமயிலுக்கு விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணத்தை நீயே ஏற்பாடு பண்ணுவியா? தங்கமயில் என்னுடைய பொண்டாட்டியா? நான் அவ கூட சேர்ந்து வாழதான் போகிறேன். இப்போ சொல்கிறேன், தங்கமயிலும் சரி தங்கமயில் வயிற்றில் வளர்கிற குழந்தையும் சரி நான் மனசார ஏற்றுக்க தான் போகிறேன். அவங்க 2 பேரையும் என் வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போக தான் போகிறேன். இது நடக்க தான் போகுது. ஆமாம், ஊரில் இருக்கவங்க எல்லாரும் உன்னை தப்பாக பேசுவாங்கள்ல, பேசட்டும். அப்போவாது உனக்கு அந்த அசிங்கம் தெரியுதான்னு பார்க்கலாம். பேசட்டும், உன் குடும்பத்தை பற்றி கை தட்டி சிரிக்கட்டும், உன் புள்ள குமாரை பார்த்து ஏளனமா இங்கே நக்கலாக கிண்டல் அடிக்கட்டும். இது எல்லாத்தையும் நான் பார்க்கணும். அதுக்கெல்லாம் ஒரே வழி, தங்கமயில நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதான் நடக்கும். நீ வேணா பார்த்துக்கிட்டே இருன்னு சொல்லி சவால் விட்டுட்டு போகிறாங்க சரவணனும். இதை கேட்டதுக்கு பிறகு இங்கே உடஞ்சி போய் நிற்கிறாங்க சக்திவேலும். சக்திவேலுக்கு வந்துட்டு ரொம்ப அவமானமாக போயிடுது. மற்றவங்க முன்னாடி தான் அசிங்கப்படுறதும் அவமானப்படுறதுன்னு எல்லாத்துக்கும் அவமானமாகவே இருக்கிறதும் செஞ்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சரவணன் சொல்லிட்டு போன மாதிரி ஏதாவது நடந்துடுச்சுன்னா அப்போ சுடரு நம்ம பையனுக்கு தங்கச்சி முறை அப்படின்னு இந்த ஊரில் இருக்கவங்க எல்லாரும் அதை கிண்டலும் கேலியுமா பேச செஞ்சிருவாங்களே அப்படின்னு நினச்சி ரொம்ப ஒரு மனசு பதட்டத்தோடு நிற்கிறாங்க எங்கள் சக்திவேலும்.